ஹாய் வணக்கம், வெல்கம் டு சுவே கிச்சன். சுவே கிச்சனில் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முட்டைக்கோஸ் செய்து காட்டப்போகிறேன். ஸ்வீட் ஐட்டம் தான், இலகுவாக செய்திடலாம். அதுக்கு ரெண்டே பொருள் தந்து எக்கும் சுகரும் தான். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். நான் இப்போ வந்து அதை மேக் பண்ணுறதுக்கு இடையில அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். 90°C டெம்பரேச்சரை வைங்க. 1 hour வைக்கணும். 1 hour வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்க்க கூட. இந்த 1 hour வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் சின்ன முட்டைண்டோடியா நான் 3 இது கொஞ்சம் அதுக்கு ஈக்குவல் ஆகும்ன்றதுக்காக வேண்டி பெரிய முட்டைன்னா 3 முட்டை எடுங்க. அதுக்கு வந்து சுகர் வந்து 150 கிராம். நான் சுகரை கொண்டு மிக்சியில் ஒரு சுத்தி கொஞ்சம் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். எக் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒலியாகவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எக் ஒயிட்டை வேறையா எக் ஜெலோ வேறையா நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு ஜெலோ தேவையில்ல, எக் ஒயிட் மட்டும்தான் வேணும். இப்போ நான் எக் ஒயிட்டை வேறையா எடுக்க போகிறேன். ஒரு துளி கூட ஜெலோ விழக்கூடாது, விழுந்த செய்ய முடியாது. பாருங்க, இப்படி எடுக்கணும். ஒயிட்டை மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள். ஈஸியாக விழுகுது பாருங்க. இப்போ பாருங்க, 3 எக் சின்ன எக்குன்ற வடிவா நான் 4 எக் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு வந்து 3 எக்குக்கு ஒரு பெரிய எக்குக்கு 50 கிராம் சுகர், அதான் அளவு. இப்போ நீங்கள் இது வேறையாக பிரித்து எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு 10 இல்லாட்டி 15 ட்ராப்ஸ் எலுமிச்சஞ்சாறு. அது வந்து எலுமிச்சஞ்சாறு விடுறது அந்த முட்டையோட வெடுக்கு மணக்காம இருக்கிறதுக்கு. வெனிலாவும் நீங்க விடலாம். இப்போ வந்து நான் இதை பீட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கு. இப்போ பீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள வந்து இந்த சுகர் பவுடரை வந்து 1 ஸ்பூனா விட்டு நீங்க பீட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டேன். பாருங்க, ரெடி ஆயிட்டு. நீங்க அப்படி ரெடி ஆயிட்டுன்னு பாக்குறது அப்படி கையில் எடுத்து இப்படி செஞ்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நிக்கணும். ட்ராப்ஸ் இங்கே பாருங்க, இந்த நிக்குது ட்ராப்ஸ். அப்படின்னுட்டா ரெடி ஆயிட்டுன்ற அர்த்தம். அப்படி இல்லை, நீங்க இப்படியும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நிக்குது. ரெடி ஆயிட்டு நான் கலர் போட போறேன். உங்களுக்கு நான் இப்போ 3 கலர் போட போறேன். ஒன்று பர்பிள், ஒன்று ரெட், ஒன்று ஜெலோ போட போறேன். இப்போ நான் 3ஆ பிரிக்க போறேன். இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பால்ஸ் ஒன்றும் ஒரு தண்ணி தன்மை இல்லாத இருக்கணும், எல்லாம் ட்ரையானதா இருக்கணும். நான் சரி அளவாட்டு சொல்லல. உங்களுக்கு எது கூட வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் பர்பிளுக்கு கொஞ்சம் கூட எடுக்கிறேன். நான் இது 3க்கு 3 கலர் சேர்க்க போறேன். பார்த்து போடுங்க, கலர் டார்க்காக வைக்கிறேன். இப்போ நான் பீட் பண்ண போகிறேன் அதை லைட்டாக. இது ரெட் கலர் போட்டேன்னா ரெட் கலர் பீட் பண்ணுறேன். பிங்காட்டா பாருங்க, ஓவர் டார்க் போடுறேன். இப்போ நான் ரெட் இது பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜெலோ பீட் பண்ண போகிறேன்.
இப்படி பாருங்க இந்த பூ டிசைன் நொசில்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் இந்த ஐசிங் சைடில் பப்பிங் பேக்கில் போடுறேன். போட்டுட்டு கட் பண்ணி எப்படி சைடில் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இது ஒவ்வொன்றுக்கும் 3 கலர் பேக் 3க்குள்ளே போட போகிறேன். ஒவ்வொன்று 1 by 1 வேறு ஐசிங் பேக் இருக்குது. ஒரு கிளாஸுக்குள்ளே போட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பிங்க் ஒன்றுக்குள்ளே பர்பிள் ஒன்றுக்குள்ளே ஜெலோ ஒன்றுக்குள்ளே போட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இப்படி ஒரு ரேயில் கீழுக்கு பட்டர் தடவி நான் மேலுக்கு வந்து கேக்கு போடுற பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்குள்ள வந்து ரெட் பிங்கை போட போகிறேன். பிங்க் போடும்போது இதில் ஒரு கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த துவாரத்தில் இதுக்குள்ள போடுறேன். ஏன் இப்படி போடுறேன்னா நான் 3 கலர் போடணும். நொசில்ஸ் கழுவி இருக்கு தேவைன்றதுக்காண்டி இப்படி போடுறேன். இப்போ பாருங்க, இப்படி போட்டு பயங்கர சாஃப்டாக வரும். பாருங்க, இப்படி ஒரு ப்ரெஸ் தான். இந்த பூ டிசைனுக்கு வரும் பாருங்க. அந்த ரோப்ஸ் வந்து அப்படியே நிக்குது. கொஞ்சம் ஒட்டி செய்யாம கொஞ்சம் தள்ளி செஞ்சீங்கன்னா ஓகே. நான் கொஞ்சம் ஒட்டி செஞ்சுட்டேன். பாருங்க, நான் பிங்க் போட்டுட்டேன். ரேயில வைக்கலாம் வந்து பார்த்துட்டு தான் மற்றதை போட போறேன். இப்போ நான் ஜெலோ போட போகிறேன். கொஞ்சம் பெருசாக வட்டினீங்கன்னா பாருங்க, அதில் இந்த கொஞ்சம் பிங்க் இருக்கு. அந்த பிங்க் வந்துட்டு அடுத்த ஜெலோ வரும். இது பிங்க் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். நீங்கள் நொசில்ஸ் கழுவிட்டு இருக்க தேவையில்ல. நான் முன்னாடி கொஞ்சம் பூ டிசைன் கம்மியாக அந்த பேக்கை வந்து சின்ன வட்டிட்டேன். அதால தான் இந்த பேக் டிசைனில் வந்துட்டு. இப்போ ஜெலோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பர்பிள் போட போகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெலோ வந்துட்டு தான் அடுத்தது பர்பிள் வரும். இப்போ பாருங்க, நான் எல்லாம் செய்துட்டேன். ஃப்ரீ ஹீட் பண்ணினதும் ஓகே, சரியாக ஆஃப் ஆகிட்டு. இப்போ நான் சரியான டெம்பரேச்சர் 1 ஹவருக்கு வச்சு நான் வைக்க போகிறேன். இப்போ அவனுக்குள்ள நான் ஆஃப்டர் 1 ஹவர் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்து. இப்போ பாருங்க, 1 ஹவரால் ரெடி ஆகிட்டு. இது இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ண வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் ஹொட்டெல்லாம் குறைஞ்ச பிறகு தான் வெளியில் எடுக்கலாம். அது வேணுமெண்டா ஒன்று எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, அப்படியே ஒட்டி வருது பார்த்தீங்களா? ஆனால் அதுக்கு அந்த சூடு குறைஞ்சோடனே கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, இப்போ நான் அவனால் எடுத்து விறக்கி வச்சுனா கூழ் இது பாருங்க, இப்படி ஒட்டா வழியாக வருதுண்டு. பாருங்க, உதிரியாக வருதுண்டு. நான் பிளேட் பண்ணுறேன். என்ன பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகுவாங்க. அவ்வளோ வடிவாக எடுக்கலாம். ஆறுனா தான் எடுக்கலாம். அவங்க சூடோடு இருந்தால் எடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் நொசில்ஸால் போட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும் இல்லை. பாருங்க, நான் எல்லாம் ரேயில இருந்து கலட்டி எடுத்தேன். பாருங்க, ஒன்று ஸ்டிக் இல்லாமல் இது பாருங்க, பேப்பரே பொறுமையாக இருக்குது. கலட்டி எடுத்துட்டு உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். பாருங்க, கிரன்ச்சியாக இருக்கும். அதை உடைச்சதே நான் அப்படியே சாப்பிட்றேன். பாருங்க, பாட்டில் வச்சுமே கரையுது. அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. ஈஸியாக செய்யக்கூடியது. எக்கும் சுகரும் தான். பீட் பண்ணினா அவனுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் பேசாமலே இருந்துட்டு 1 ஹவர் பிறகு வந்து எடுக்கலாம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் அமர்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.